நித்திரவிளை அருகே காதல் திருமணம் செய்த பெண் மர்மச்சாவு. தலைமறைவாக இருந்த கணவர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே பூத்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ஷாஜன், வயது 37, தேங்காப்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலம் விடும் தொழில் செய்து வருகிறார். இவரும் சின்னத்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த ஷானிகா, வயது 31 என்பவரும் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஷாஜன் தினமும் மது குடித்துவிட்டு வந்து மனைவி ஷானிகாவிடம் தகராறில் ஈடுபட்டு துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஷானிகா திடீரென மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்து கிடப்பதாகவும் அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதாகவும் ஷானிகாவின் பெற்றோருக்கு ஷாஜனின் சகோதரி தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஷானிகாவின் பெற்றோர் நித்திரவிளை பகுதியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு பதறியெடுத்தபடி சென்றுள்ளனர். அங்கு ஷானிகாவை பரிசோதித்த டாக்டர் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஷானிகாவின் கழுத்து மற்றும் காலில் காயங்கள் இருந்ததால் அவரது சாவில் மர்மம் இருந்தது. மேலும் இது தொடர்பாக நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஷானிகாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் அவருடைய கழுத்து எலும்பு உடைந்திருந்தது. இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதற்கிடையே ஷானிகாவின் கணவர் ஷாஜன் தலைமறைவானார். அவரை பிடித்து விசாரித்தால்தான் ஷானிகா கொல்லப்பட்டாரா இல்லை வேறு ஏதேனும் காரணமா என தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் அவரை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று திருவனந்தபுரம் விமான நிலையம் அருகே சுற்றித் திரிந்த ஷாஜனை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர்.